எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அநேக தேவைகளோடு உம்மை நோக்கி பார்த்து நீர் எங்களோடு கூட பேச வேண்டும், எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் வாழ்க்கைகளை கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மீது கட்டிக்கொள்ள ஆண்டவரே, காப்பாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவரே, நீர் கர்த்தாவை இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம், உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி நீதிமொழிகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், அவைகளை வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இவைகளெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த நீதிமொழிகள் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 4வது வசனம் சொல்லுது, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், வினா என்று சொன்னால் ஞானம், பேதைகள் என்று சொன்னால் அறிவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அறிவில்லாமல் நிறைய காரியங்களை சில சமயத்தில் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அறிவில்லாமல் இருக்கிற சமயத்தில் உனக்கு வேண்டிய புத்தியை, உனக்கு வேண்டிய ஞானத்தை, அது மட்டும் இல்லை, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபர்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாரா? இந்த வார்த்தைகள் மூலமாய் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்குறார். அநேக வேளையில் வாலிப பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வேகமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வேகமாக செய்யணும், எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும், He gives them good understanding. அவர் விவேகத்தை கொடுக்குறாரா, நிதானத்தை கொடுக்குறாரா? நிதானம் இல்லாமல் ஏன் நிறைய வேலையை செய்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யோசிக்காமல் ஏன் நிறைய காரியத்தை செய்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அறிவில்லாமல் நிறைய வேலையை செய்கிற? புத்தி இல்லையா உனக்கு? ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும்படியாக, அந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்படி, அதன்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு அறிவை, விவேகத்தை எல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். 5வது வசனம், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். புத்திமான் இவைகளை கேட்டு, அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களையெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்னன்னு கூப்பிடுது? புத்திமான். God calls them wise. If you listen to the word of God and if you will do according to the word of God, the word of God calls you as a wise person. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது, ஆனால் அதன்படி செய்யாமல் இருந்தால் தேவனுடைய வார்த்தை புத்தி இல்லாதவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறது. அப்போ புத்திமான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மட்டும் அல்ல. அன்றாடம் வேதம் வாசிக்கிறோம், அன்றாடம் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடந்தால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் தான் we are wise. நாம் புத்திமான்கள். நிறைய வேளை நம்ம கேட்குறோம், நிறைய வேளை நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் அதை சொல்கிறபடி செய்வதில்லை. அப்படி என்று சொன்னால் நாம் புத்தி இல்லாதவர்கள் என்று அர்த்தம். ஆனால் புத்திமான் இவைகளை கேட்டு, காதில் மட்டும் கேட்க மாட்டானா, அவன் அதன்படி நடந்து அறிவில் தேறுவான். நமக்கு நல்ல அறிவு வேணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், ஞானிகளின் வாக்கியங்களையும், அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா. இதில் ஞானிகளுடைய வாக்கியங்கள் இருக்கிறது. ஆமென். அவர்கள் உரைத்த புதை பொருள்கள், this word of God is a treasure. இது ஒரு பொக்கிஷம். இதில் தோண்டினாதான், தோண்டி ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்தால் தான் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அதே போல் தேவனுடைய வார்த்தையிலே நேரத்தை செலவு செய்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து அது என்ன சொல்லுகிறது, அதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை நான் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் செய்ய வேண்டும் என்று நாம் செய்யும் பொழுது
நாம் புதை பொருள்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஓகே, இன்றைக்கு செய்தி 7வது வசனத்திலிருந்து. கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆமென். முதல்ல நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வசனம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஏய், நல்லா படிக்கணும், அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். த ஃபியர் ஆஃப் த லார்டை நம்ம அவ்வளோ சொல்ல மாட்டோம். த பிகினிங் ஆஃப் விஸ்டம். ஞானம் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படு. ஞானம் வேணுமா? ஞானம் வேணுமா? வி எம்பசைஸ் so much on wisdom. But how will the wisdom come? By the fear of God. நாம் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதல் மூலமாக. நிறைய வேளையில் நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் சபைக்கு வருவது. அது நல்லது தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை ஐக்கியம் அது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. அவைகளெல்லாம் தேவனுடைய கட்டளைகள் தான், நல்லது தான். ஆனால் அது மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுதலா? காணிக்கை செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்தணும், கர்த்தருக்கு கொடுத்தா நான் கொடுக்கணும். ஒருவேளை அதிகமாக கொடுக்காட்டி என்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் சில எக்ஸ்கியூசஸ் இல்லையா, சில சால்ஜாப்புகளை சொல்லிக்கொண்டு 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 ரூபாயை போட்டு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் காணிக்கையை கொடுத்து விட்டால் அது ஒரு கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம நினைக்கிறோம். இல்லை, சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்து விட்டால் நமக்கு ஒரு மன நிறைவு வருகிறது. நான் சர்ச்சில் ஊழியம் பண்ணிவிட்டேன், ஆகையினால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. சில சமயங்களில் பிள்ளைகள் அவங்க டீச்சரை பார்த்து பயப்படுவாங்க. ஹோம்ஒர்க் செய்யலைன்னு வைங்க, பிள்ளைங்க என்ன செய்வாங்க? டீச்சரை பார்த்து பயப்படுவாங்க. அடித்துருவாங்களோ, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நிறைய வேளையில் கர்த்தரை பார்த்து நமக்கு இருக்கிற பயமும் சில வேளையில் அப்படி இருக்குது. நான் சர்ச்சுக்கு போகலன்னா ஏதாவது கெட்டது நடந்துருமோ, காணிக்கை கொடுக்கலன்னா ஏதாவது எனக்கு நடந்துருமோ, நான் வந்து தேவனுக்கு செய்கிறேன்னு பொருத்தனை பண்ணிக்கிட்டு அதை செய்யலைன்னா ஏதாவது குழந்தைக்கு சுகவீனம் ஆகிடுமோ, எங்கள் அம்மா மறுபடியும் சிக்காயிடுவாங்களோ, இல்லை என் தம்பி பிள்ளை ஏதாவது சிக்காயிடுவானோ. இப்படி நம்ம கர்த்தருக்கு வேறு விதமாக பயப்படுகிறோம். ஒரு திருடன் திருடிட்டான், அப்போ அவனுக்கு போலீஸை பார்த்தா பிடிப்பட்டு விடுவானோ, அது ஒரு பயம். நான் தவறு செய்து விட்டேன், கர்த்தர் என்னை பிடித்து விடுவார், கர்த்தர் என்னை தண்டித்து விடுவார். அப்படிப்பட்ட பயத்தை குறித்து இது சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் எதை சொன்னாலும் நான் செய்வேன் என்று சொல்லி வருகிற ஒரு பணிவு. கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறபடியினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே நான் அவர் எதை சொன்னாலும் செய்வேன். அவர் என் வாழ்க்கையிலே அவர் எதை தெரிந்தெடுத்து கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது. இட் இஸ் அ ரெவரன்ஷியல் ஃபியர். என் தேவன் எனக்கு நன்மையை தான் செய்வார். என் தேவன் அவர் வல்லமையானவர். மை காட் இஸ் சாவரின், மை காட் இஸ் சுப்ரீம். என் தேவன் பெரியவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் என்னை ஆளுகிறவர். To love him better than anything and anybody is the fear of the Lord. என் வாழ்க்கையில் இருக்கிற எதை ஒன்றை விட, அல்லது எனக்கு பிரியமான ஒன்றை விட, அல்லது பிரியமானவர்களை விட என் தேவனை நான் நேசிக்கிறேன், அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனை முதன்மையாக வைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனை என்னுடைய வாழ்க்கையில வைக்கிறது தான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடைய அடையாளம். அவர் என்னை அடித்து விடுவார், தண்டித்து விடுவார், எனக்கு ஏதாவது கெட்டது நடந்து விடும், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காமல் போய்விடும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறது கர்த்தருடைய பயப்படுகிற பயம் அல்ல. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் அதை அனுமதிக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். And I will not love anything or anybody more than my God. எவரையும் எதையும் என் தேவனை விட நான் அதிகமாய் நேசிக்க மாட்டேன்.
என் தேவனை நான் முதலாவது நேசிப்பேன். என்னுடைய பிரியம் என் தேவன் மீது முதலாவது இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு கணவன் தன் மனைவியை, குடும்பத்தை, பிள்ளைகளை விட முதலாவது தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். A man should love his God first and foremost than his wife, his children and family. அதேதான் மனைவிகளுக்கும். கணவன், பிள்ளைகளை, குடும்பம், இதை காட்டிலும் தேவனை அதிகமாக நாம் நேசிக்க பழக வேண்டும். அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் லவ். அவர்தான் என் வாழ்க்கையின் முதல் அன்புக்குரியவர். அவர்தான் என் அன்பிலே முதலாவது தகுதியாயிருக்கிறவர். He deserves my best. அவருக்குத்தான் என்னுடைய முதன்மை யாவும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். To put him first in everything. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவரை முதன்மைப்படுத்தி அவரிடத்தில் முதலாவது ஆலோசனை கேட்டு அவருடைய நடத்துதலுக்காக காத்திருப்பது, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நிறைய வேளைகளிலே நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொள்கிறோம். We think we know everything. We say, I need to plan for my future. நிறைய வேளை நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி செஞ்சால் தான் காரியங்கள் ஒழுங்குபடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Don't put your trust in your plans, in your wisdom. உன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்பி இல்லாமல், அதான் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்த. இங்கிலீஷ் பைபிளில் சொல்ற, ட்ரஸ்ட் இன் த லார்ட் இன் ஆல் யோர் வேஸ். உன்னுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. வீடு கட்டணுமா, கர்த்தர்கிட்ட கேள். பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிக்கணுமா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேள். பிள்ளைகளுக்கு இதை வாங்க வேண்டுமா, கர்த்தரிடத்தில் விசாரி. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நிறைய வேளையில் ஆண்டவர் நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவரை இதை ஆசீர்வதியும். ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே சைன் பண்ணுங்க ஆண்டவரே. தட் இஸ் நாட் ஹவு வி ஆனர் காட். கர்த்தரை கனம் பண்ணுகிறது, கர்த்தருக்கு பயப்படுது என்பது ஒரு வெற்றுத்தாளிலே அல்லது ஒரு தாளிலே என்னுடைய எல்லா காரியங்களையும் எழுதிவிட்டு, நான் இப்படி செய்ய போகிறேன் ஆண்டவரே, கையெழுத்து போட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹீ இஸ் த லாஸ்ட் இன் யுவர் லைஃப். அப்படி அல்ல. உன் காரியத்தை நீ செய்யும் முன்பாக, உன் காரியத்துக்காக நீ ஒரு எத்தனைப்படுவதற்கு முன்பாக, பிஃபோர் யூ ஸ்டார்ட் சம்திங், ஆஸ்க் த லார்ட். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவரிடத்தில் முதலில் விசாரிக்க வேண்டும். நிறைய வேளை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க எதையா செய்யும்போது, ஏன்பா அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலை? கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு அநேக வேளையில் தோணுவதில்லை. எல்லாற்றையும் செய்துவிட்டு ஒரு முடுக்கில் போய், ஒரு இடுக்கில் போய் நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஏன் எப்படி ஆச்சு ஆண்டவரே, பாதை இன்னது என்று பாதை வகுத்தவரிடத்தில் கேட்க மறந்து போகிறோம். போய் முட்டிக்கொண்டு நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஏன் இப்படி ஒரு முட்டுக்கட்டையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். We don't ask the Lord for his ways, but when we stumble and struggle, we ask him questions. ஆகினாலே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பாருங்க, அவர்கிட்ட கேளுன்னு கூட அவர் சொல்லலை, அவரை நினைத்துக்கொள், which means அவர்கிட்ட விசாரிங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதை கோணலாய் இருக்கிறது, மேடாய் இருக்கிறது, கரடாய் இருக்கிறது, முள்ளாய் இருக்கிறது, மலையாய் இருக்கிறது, பள்ளமாய் இருக்கிறது, அவருக்கு தெரியும். He knows which way you are going to go. அவர் அதை வகுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நீ அவரை நினைத்து கொள்ளும் பொழுது, அவரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, முதலாவது அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
என் இஷ்டப்படியெல்லாம் நான் செய்து விடுவேன், அதற்கு பிறகு ஆண்டவரை அதை ஆசீர்வதியும். தட் இஸ் காட்ஸ் செகண்ட் பெஸ்ட். த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வில் ஹவ் கான். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வழிகள், வாசல்கள், ஆசீர்வாதங்கள் அநேகம். ஆனால் நாம் தெரிந்து கொள்கிற பரந்து விரிந்த வழிகள் கேட்டுக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது. கேட்டில் போய் மாட்டிக்கொண்டு, கேட்டிலே சேற்றிலே உழன்று கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கேட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், சேற்றிலிருந்து வெளியே வர வேண்டும், உளையான சேற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். நாமே வகுத்த வழிகள் நமக்கு நலமாய் தெரியும். த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன் இஸ் அ ஸ்னேர். மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற பாதை அநேகம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நம்முடைய சுய புத்திக்கு நிறைய வழி தெரியும். இப்படி பண்ணால் அப்படி ஆயிடலாம், இந்த வழியில் போனால் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணி நான் இப்படி ஆயிடுவேன். அதோடைய சுய புத்தி, சுய ஆலோசனை. ஆனால் அநேக வழிகள் மனுஷனுக்கு என்னவா தோணுமா? நலமாய் தோன்றுமா. ஆனால் கர்த்தருடைய வழிகள் உன் வாழ்க்கையிலே வாய்க்கட்டும். ஆமென். Let the ways and the will of the Lord prevail in your life. கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய சித்தமும் உன் வாழ்க்கையிலே இருக்கட்டும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 9:10 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 3 ஆசீர்வாதங்களை கூற விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் Proverbs 10:27. நீதிமொழிகள் 10:27 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆமென் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்றைக்கு மனுஷங்க என்ன செய்கிறாங்கன்னா, இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை மாதிரியே இன்னொரு மனுஷன், அதே மாதிரி 7 பேரை உருவாக்குகிறார்களாம். குளோனிங். இப்படியெல்லாம் சயின்ஸ் ஏதோ வழியில் போயிட்டுருக்கு. நான் இறக்காமல் இருக்க வேண்டும், ஆகையினால எதையாவது சாப்பிட்டால் நான் நீண்ட காலம் வாழ முடியுமா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீ உன் பிள்ளைகளை காண்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தர் தீர்காயுசை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம், நான் செத்து போனால் நல்லாயிருக்கும். அது பிசாசு கொடுக்குற எண்ணங்கள். எவ்வளவு நாள் இந்த போராட்டம் ஆண்டவரே, எல்லாம் நான் செஞ்சாச்சு, எல்லாம் நான் பார்த்தாச்சு, நான் செத்தா போதும், இனி சுடுகாட்டுக்கு தான் போதும் இந்த வாழ்க்கை, போராடி பலன் இல்லாமல் போச்சு, செத்துட்டா நிம்மதியாக இருக்கும். ஆனால் தீர்காயுசு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீடித்த ஆயுளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு தீர்காயுசை கொடுக்கும். உன் பிள்ளைகளை பார்ப்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாய். அது ஆசீர்வாதம். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:9. சங்கீதம் 34:9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். ஆமென். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ வாழ்க்கையில் நன்மை குறைந்திருக்கா, கர்த்தரை தேடுதல் குறைந்திருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். we have to do a check in our life. எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் நன்மையே நடக்கலை. கர்த்தரை நாம் அந்த அளவுக்கு தேடுகிறோமா? நன்மையை தேடுகிற நாம் கர்த்தரை, நன்மையை தருகிற கர்த்தரை அந்த அளவாய் தேடுகிறோமா? Do we seek the giver more than the gift? Do we seek the lover more than the love that we ask for? கொடுக்கிற தேவனை தேடுகிறோமா அல்லது அவர் கொடுப்பதை தேடுகிறோமா? கொடுக்கிற தேவனை தேடுகிறோமா அல்லது அவர் கொடுக்கிறதை தேடுகிறோமா? உன்னை நேசிக்கிற தேவனை தேடுகிறாயா அல்லது எனக்கு நேசம் வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறோமா?
நிறைவேள் நமக்கு ஆறுதல் வேணும், தேறுதல் வேணும், யாராவது நம்மை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த அன்புக்கு பாத்திரமாயும் அவரை அந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறதுலையும் சிறப்பட்டு இருக்கிறோமா? டு வி சீக் ஹிம்? டு வி லவ் ஹிம்? அவரை நாம் நேசிக்கிறோமா? அவரிடத்தில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேடுகிற நாம் அவரை அந்த அளவுக்கு தேடுகிறோமா? நீர்தான் வேண்டும் ஆண்டவரே, நீர் போதும், உம் கிருபை போதும். நமக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த பாடலை பாடுவதற்கு. ஆனால் உண்மையாகவே உம்முடைய கிருபை போதும் என்று நம்முடைய வாழ்க்கையில் மனரம்யமாக இருக்கிறோமா? உம்முடைய அன்பு போதும் என்று சொல்லி நாம் மனரம்யமாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆகையினால ஏதாவது குறைவுபட்டிருக்கோம் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறதிலே, கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே நாம் குறைந்திருக்கிறோமா என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக உபாகமம் 5:29 வாசிக்கலாம். உபாகமம் 5:29. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு அந்த இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு அவர்கள் என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும்படியான இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தால் நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளும் நன்றாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. A blessing to the next generation. ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதம் உன்னுடைய கீழ்ப்படிதலிலும் கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பயத்திலும் இருக்கிறது. ஆமென். ஆகினால நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் அவர்களுக்கு உண்டா என்று நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு அந்த இருதயம் வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கிற இருதயம் எனக்கு வேண்டும் சுவாமி. யூ ஷுட் ஹாவ் அ ஹார்ட் தட் ஃபியர்ஸ் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் நமக்கு இருந்தால் நம்முடைய குடும்பம், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நன்றாயிருப்பார்கள். ஆமென். ஓகே. நிறைய வேளையில் நாம் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நம்முடைய குடும்ப மக்களுக்கு பயப்படுகிறோம், நம்முடைய சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறோம், நம்முடைய ஊர்க்காரங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு நம்ம பயப்படுறோம். நிறைய சமயம் நம்முடைய வருங்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவைகளுக்கெல்லாம் பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. ஹல்லேலூயா. நான் இப்படியாக ஒரு கோட், ஐ ரெட் ஒன் கோட். அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்களை முடக்குகிறவன் எவருக்கு முன்பாகவும் தைரியமாய் நிற்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக முழங்காலை முடக்குகிறவன் யாருக்கு முன்பாகவும் தைரியமாக நிற்க முடியும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரை என் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், த லார்ட் இஸ் மை லைட். கர்த்தர் என் வெளிச்சம், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது நாம் வாசித்த அந்த நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள் முடிய சொன்னது போல, do not lean on your own understanding. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ அவரில் நம்பிக்கையாயிரு. உன்னுடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன்னுடைய பாதைகளை அவர் செவ்மைப்படுத்துவார். நிறைய வேளையில் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தரில் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு அவரிலே காத்திருக்க நமக்கு பொறுமை இல்லை. we don't have the patience to wait for him. நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். God says wait upon me. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வரணும். கையை சுடுக்குனா எல்லாம் இன்ஸ்டன்ட் வரணும். தட்டினா ஸ்விக்கியில் ஆர்டர் உடனே ஃபுட்டு வர மாதிரி நமக்கு எல்லாம் இமீடியட்டாக நடக்கணும். we lose our patience in trusting God, in waiting God. தேவனுக்கு காத்திருக்கிறதுலையும் அவரிடத்தில் பொறுமையாக அவர் செய்வதற்கு நேரம் எடுத்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்ற பொறுமையாக அவர் நம்பிக்கையாக இருப்பதிலும் நாம் பொறுமை இழந்து போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 27:8 எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27
8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். லைக் அ பேர்ட் தட் ஃப்ளைஸ் அவே அண்ட் வாண்டர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் நெஸ்ட் இஸ் லைக் அ மேன் ஹூ இஸ் வாண்டரிங் இன் ஹிஸ் வேஸ். குருவி எங்கே தான் இருக்கணும்? கூட்டில் இருந்தால்தான் அதுக்கு பாதுகாப்பு. குருவிக்கு கூட்டில் குடும்பம் இருக்கிறது, குருவிக்கு கூட்டில் குஞ்சுகள் இருக்கிறது, குருவிக்கு கூட்டில் முட்டை இருக்கிறது, அதில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அந்த குருவி என்ன செய்தா? கூட்டை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைதான். நிறைய வேளைகளில் நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதில்லை. நாம் சொந்த முயற்சியில் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை ட்ரை பண்ணலாமா, அதை ட்ரை பண்ணலாமா. கூட்டை விட்டு அலைகிற குருவி, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன். பாருங்கள் எப்படி அழகாக ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். அந்த மனுஷன் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனுக்கு வழி நடத்துதல் இல்லை, அவனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் இல்லை, நோ ரெஸ்ட். ஏன்னா அலைஞ்சிட்டே இருக்கான். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. ஆனால் உன்னுடைய கூடு தேவனுடைய சமூகம், உன்னுடைய கூடு தேவனுடைய பாதுகாப்பு, உன்னுடைய கூடு தேவனுடைய பாதம், தேவனுடைய வார்த்தை. அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் நீ அதை விட்டுட்டு என்ன செய்கிற? குருவி அலைகிறது போல அலைகிற குருவி அநேக கழுகுகளை ஈர்க்கும். இட் ட்ராஸ் தி அட்டென்ஷன் ஆஃப் த வல்ச்சர்ஸ். அந்த குருவியை பிடுங்கி போட அல்ல தின்னு போட காத்து கொண்டு இருக்கிற அநேக கழுகுகள் உண்டு. அந்த ஆபத்தை உணராமல் குருவி என்ன செய்து அலைந்து கொண்டிருக்கிறது. அதை போல தான் மனுஷர்களாகிய நாமும் கூட அநேக வேளைகளை கர்த்தருடைய பாதம் என்கிற பாதுகாப்பான கூட்டை விட்டுவிட்டு, கர்த்தருடைய வழிகள் என்ற பாதுகாப்பான கூட்டை விட்டுவிட்டு, கர்த்தருடைய வசனம், கீழ்ப்படிதல், பயப்படுதல் என்கிற அந்த பாதுகாப்பான கூட்டை விட்டுவிட்டு சொந்த நம்பிக்கை, சொந்த புத்தி, சுய புத்தி இதில் சார்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த கூட்டை விட்டு அலையிற குருவியை போல அலையாத. டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே காத்திரு. டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் இன் ஹிம். அவரில் நம்பிக்கையாரு, அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். அடுத்ததாக 2வது காரியம், புக் ஆஃப் எக்லேசியஸ், பிரசங்கி 12:13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்று சொல்லி அங்கு பார்க்கலாம். எக்லேசியஸ் 12 and verse 13. பிரசங்கி 12:13. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. God's word says, obey his words. அதுதான் உன்னோட டியூட்டி. நம்ம எல்லாருக்கும் டியூட்டி இருக்குல்ல. காலையில் சிஎம்சியில் வேலை செய்கிறவங்களாம் 7:30 மணிக்கெலாம் போனால் தான் 8 மணிக்கு பஞ்ச் பண்ண முடியும், டியூட்டி. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் 9 o'clock பெல்லுக்கு முன்னாடி போய் சைன் பண்ணாதான் டியூட்டி. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு டியூட்டி. God's duty on you is that you obey his word. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். obey his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மீகா 6:8 வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, மீகா 6:8, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். டு வாக் ஹம்பிளி, மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் கர்த்தருடைய வழிகள். ஆனால் அந்த நீதிமொழிகள் 8:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் பெருமை, அகந்தையையும் அகந்தை, தீய வழியையும் தீய வழி, புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீய வழியை விட்டு ஆண்டவர் விலகுன்னு சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் நான் தீய வழி. பெருமையா இருப்பது, அகந்தையா இருப்பது, கெட்ட நடத்தை, புரட்டு வாய், இவைகளெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம். ஆண்டவர் சொல்றாரு, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ உன் வாய் புரட்டு வாயாய் இல்லாமல் இருக்குமானால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ தாழ்மை உள்ளவனாய் பெருமை உள்ளவனாய் இல்லாமல் தாழ்மை உள்ளவனாய் இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ இரக்க குணம் உள்ளவனாய் இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ நீதி செய்கிறவனாக இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அகந்தை உள்ளவனாக இல்லாமல் இருந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொடுக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா இதெல்லாம் தான். இப்படிலாம் இருந்தால் தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் நினைக்கிற ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடைய டெஃபினேஷனை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும், ஞானத்தை கொடும், ஏன் எனக்கு ஞானம் இல்லை? புரட்டுவாய் மாறி இருக்கிறதா? அகந்தையான பேச்சு மாறி இருக்கிறதா? பெருமையாய் பேசுகிற நாவு மாறி இருக்கிறதா? மற்றவர்களை பெருமையாய் நம்மை பற்றியே பார்க்கிற கண்கள், மற்றவர்களை தாழ்மையாய் பார்க்கிற கண்கள் நமக்கு மாறி இருக்கிறதா? எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அகந்தை நமக்கு மாறி இருக்கிறதா? அநீதி நடக்கும் பொழுது நாம் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா? இரக்கம் காட்ட வேண்டும் என்று மற்றவர்களுக்கு இரக்க குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகையினால the fear of the Lord is the beginning of wisdom. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அவரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் இருக்க வேண்டும். தாழ்மையாய் நடக்க வேண்டும். நீதி செய்ய வேண்டும். இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாப்பு செய்யாமல் இருக்க வேண்டும். தீங்கை விட்டு விலக வேண்டும். தீமையான வழியை விட்டு விலக வேண்டும். நான் பொய்யும் பேசுவேன், ஆனால் பைபிளும் படிப்பேன். நான் கெட்ட வார்த்தையும் பேசுவேன், ஆனால் அல்லேலூயாவும் சொல்லுவேன். நான் இஷ்டப்படி என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் செலவு செய்வேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் இஷ்டப்படியெல்லாம் நான் பிளான் போடுவேன், ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில் முதல். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப். யூ ஆர் த சுப்ரீம் பர்சன் இன் மை லைஃப். யூ ஆர் த சாவரின் பர்சன் இன் மை லைஃப். நீரே எனக்கு முதன்மையானவர் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவர் சொல்லுகிறபடி அவர் கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தர் நம்மை மட்டுமல்ல நன்றாயிருப்பதற்கு, நம் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரை நம்புகிற நம்பிக்கையிலும், அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதிலும், அவருடைய வார்த்தை விட்டு விலகு என்று சொல்லுகிற தீமையை விட்டு விலகுகிறதிலும் இருக்கிறது. கர்த்தர் அந்த கர்த்தருடைய பயத்திலே நம்மை நடத்தி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் போதும். யாக்கோபு சொல்ல பாருங்க, 53ஆம் வசனம், யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரு ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். எல்லாரும் கை தூக்கி ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்தி இருக்குதா, பயம் இருக்குதா? நிறைய பேருக்கு பக்தி இருக்கும், பயம் இருக்காது. சில பேருக்கு பயம் இருக்கும், பக்தி இருக்காது. ரெண்டுமே ஆபத்தானது. பயமும் இருக்கணும், சொல்லுங்க, பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். எல்லாரும் சேர்ந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்னால் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவர் பயபக்திக்குரியவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. தேவனுக்கு பயந்து, அல்லேலூயா,
தேவனுக்கு பயந்திருக்கிறது தான் காரியத்தின் கடைசுகை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுப்போம். நாம் பயத்தோடு இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஹalleluya. ஜெபம் பண்ணுப்பா, ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். Our loving Heavenly Father, Lord Jesus, we thank you, Lord. Thank you, Father, for helping us, Lord, to come to church, Lord, to seek your face, Father God. Lord, many times we think, Lord, that we could please you, Lord, by our acts and by our giving. But, Lord, you ask us, Lord, to fear you in a different way, Father God. Help us, Lord, to seek you earnestly, Father God, and to give our best to you first, Father God. Help us, Lord, to set apart our time for you, to set apart ourselves for you, Father God, to show us that we fear you, Father God. Help us, Lord, to humble ourselves in your presence, Father God, and not be hasty in our plans and decisions that we make, Lord. Give us the grace, Lord, to have you as the center, Lord Jesus, as we plan our life, Father God. We thank you, Lord, for speaking to us, Lord, through your word. Lord, I pray and bless each and every one of us who are here, Father God. Help us, Lord, to inculcate this as a habit and practice, Lord, in our daily lives, Father God. In Jesus' name I pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்புகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. God bless you.